இந்த மனுஷனை சுத்தி மட்டும் ஏங்க எப்போதுமே ஒரு சச்சரவு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னா யாரை கேட்கலாம் அப்படின்னா டைரக்டர் மோகன்ஜி அவர்களை பார்த்து கேட்கலாம். ஏன்னா இவர் எப்போதுமே ஒரு குரூப் வந்து கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவர் ஒரு சங்கி டைரக்டர் அல்லது இவர் ஒரு ஆதிக்க சக்தி மனப்பான்மை உள்ள ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவர்கிட்ட மோதிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா சலிச்சவர் கிடையாது, அதுக்கான கவுண்டர் கொடுத்திருப்பாரு. பல விஷயங்களை அவர் படத்துல சொருகிருப்பாரு. அந்த மாதிரி தான் இவருடைய படங்கள் இருக்கும். ஸோ இப்போ ஏன் நம்ம மோகன்ஜி பத்தி பேசுறோம் அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை நேற்றைக்கு முன்தினம் அவரோட அடுத்த படமான திரௌபதி 2 உடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பார்வையாளர்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்திருக்காங்க. இந்த படத்துல பல சம்பவங்களை இவர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன், திரௌபதி 2 இந்த படங்கள் எல்லாம் இயக்கிய இயக்குனர் தான் மோகன்ஜி. இவர் எப்ப எந்த படம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சச்சரவை கிளப்பி இருக்கும். குறிப்பா இவர் மேல ஒரு சங்கி முத்திரையும் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இவர் ஆதிக்க சாதி புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இவரை டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஏன் நம்ம மோகன்ஜி பத்தி பேசுறோம் அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை அதாவது 10ஆம் தேதி ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு திரௌபதி 2 சம்பந்தப்பட்டு. ஸோ திரௌபதி 2னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, ஏற்கனவே திரௌபதி 1 எடுத்தாருங்க, அந்த மாதிரி தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் நிறைய பேர் மத்தியில இருந்தது. பட் ஆனா கம்ப்ளீட்டாவே வேற ஒரு கலர்ல இந்த படத்தோடைய ட்ரெய்லர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, இது முழுக்க முழுக்க முகலாயர்கள் இந்தியாவில் என்ன மாதிரியான அட்டூழியங்கள் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ட்ரெய்லர் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். குறிப்பாக நம்ம இந்த திரைப்பட விமர்சனங்களுக்குள்ளெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது. இந்த படத்தை நான் ஏன் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசினாலும், இது செகுலர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பேசினாலும், வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலையில தான் நம்ம எல்லாம் ஈடுபடுறாங்க. அதுக்கு முறியடிக்க மோகன்ஜி போன்றவர்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் தேவை அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பேசுறோம். ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா, நான் தீயிலிருந்து தோன்றியவள் அப்படின்ற ஒரு டயலாகோட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்த திரௌபதி அப்படின்ற வார்த்தை கடந்த ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா படு வைரலா ஆச்சு. திரௌபதி 1 படம் வந்த பிறகு ஏன் அப்படின்னா, இந்த திரௌபதி அப்படிங்கிறவள் வன்னியர்களுடைய குலதெய்வமாக நிறைய பேர் வச்சிருப்பாங்க. தீயிலிருந்து தோன்றியவள் தான் இந்த திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையானதும் உண்டு. ஸோ வன்னிய குல சத்திரியர்களுடைய குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த கோவில்களோட பூசாரிகளும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பிரேக் பண்ணவர் மோகன்ஜி அவர்கள். ஸோ அடுத்து இந்த படத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, டயலாகே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொதுவாக அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 2 இந்த படத்துல டைரக்டாவே சுல்தான்கள் பற்றின விஷயங்களை ட்ரெய்லர்ல காட்டியிருக்காரு. அதாவது முகலாயர்கள் இங்க கோவில்கள்ல எப்படியா கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம யூகம் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரெய்லர்லயே அது நல்லா தெரியுது. ஸோ இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு டெக்ஸ்ட் புக்ல நம்ம ஏன் கஜினி முகமதை பத்தி படிக்கிறோம், நம்ம ஏன் முகலாயர்களை பத்தி படிக்கிறோம், நம்ம அரசர்கள் பத்தியோ நம்மளுடைய ராஜாக்கள் பத்தியோ இங்க தமிழகத்துல ஆண்ட ராஜாக்கள் பத்தியோ ஏன் நம்ம படிக்கல அப்படின்ற கேள்விகளை நம்ம கேட்கிறோம். அது இந்த மாதிரியான விஷுவல் மீடியாவோ ஒரு வீடியோவா அது நம்ம முன்னாடி வரும்பொழுதோ, ஒரு திரைப்படமா நம்ம முன்னாடி வரும் பொழுதோ அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதை இந்த படத்துல நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இன்னைக்கு திரைப்படம் மூலமாக பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட எளிமையா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மீடியமா இருக்கு. இங்க பாரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் வளரும் போது அட் த சேம் டைம் மோகன்ஜி போன்ற இயக்குனர்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இவர் எடுக்கக்கூடிய கதைகள் ஒரு பட்ஜெட்குள்ள அவர் எடுத்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் அந்த படத்துல வச்சிருக்காரு. முழுக்க முழுக்க அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் பப்ளிக்கை நம்பி தான் படம் எடுக்கிறேன். அதாவது திரௌபதி 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை கிரவுட் ஃபண்டிங் மூலமா எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு மேசிவான ஹிட்டா அந்த படம் இருந்துச்சு. ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த ஹிட்னு கூட சொல்லிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. தியேட்டர் ரைட்ஸா இருக்கட்டும், இல்லது படம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல தயாரிப்பா இருக்கட்டும், இல்ல ஃபைனான்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரே ஒரு குடும்பத்தோட கைப்பிடியில மாட்டிட்டு இருக்க
இருக்கு இந்த சினிமா உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து உடைச்சு வெளியே வரக்கூடிய மோகன்ஜி போன்ற இயக்குனர்களுக்கு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவருடைய முந்தைய படங்கள் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பெரிய டேக்லைனை கொடுத்துருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. குறிப்பா பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற கதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிசம் சார்ந்த சிந்தனைகள் தான் அந்த படத்துக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. பட் ஆனாலும் இவர் மேல அந்த வன்னியர் முத்திரை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் திரௌபதி. திரௌபதியில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த நாடக காதல் கோஷ்டியை வந்து பேசியிருப்பாரு. அது நீங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லாம எல்லா ஜாதியிலும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. சோ அதுல ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்து பண்ணியிருந்தாரு மோகன்ஜி. அடுத்து அவர் எடுத்த ருத்ரதாண்டவம் படம், இது வந்து மதம் சார்ந்த பிரச்சனையை இதுல பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன் கன்வர்ஷன்றது அதிகமா இருக்கு, மத மாற்றம்ன்றது அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு கோட் சீன் டைலாக் ஒன்று இருக்கும், நான் எப்படி இந்த மண்ணில் வந்தனோ அப்படியே நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதாவது நான் இந்துவா தான் இந்த மண்ணில் பிறந்தேன், நான் சாகும் பொழுதும் இந்துவா தான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதா அதுல அர்த்தமா வச்சிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு டயலாகா நான் பார்க்கிறேன். அதுக்கு அடுத்து எடுத்த படம் வந்து பகாசுரன். பெண்கள் வந்து எப்படி தப்பா இந்த சோசியல் மீடியா வேர்ல்ட்ல வந்து கையாளப்படுறாங்க, அதனால எத்தனை குடும்ப பெண்களோட வாழ்க்கை கெட்டு போகுது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல இந்த ஜானர்லாம் எதுவுமே இல்லாம புதுசா வந்து ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்து முஸ்லிம் பிரச்சனைன்றதை தாண்டி முகலாயர்கள் இங்க வந்து எப்படி கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்ற விஷயம், அதுலயும் குறிப்பா ராமர் சிலையோடைய தலையை வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது வைணவர்களை இதுல காட்டிருக்காங்க. அந்த பெருமாள் நாமத்தை தவிர வேற யாருடைய நாமத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் இந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால வைணவர்கள் எப்படியான பிரச்சனைகள் முகலாயர்கள் ஆட்சி காலங்கள்ல அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு டீகோடிங்க தான் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நமக்கு சொல்லுது. இந்த திரௌபதி 2 எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, பொங்கல் ரிலீஸ் ஆக வரக்கூடிய 15ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மோகன்ஜி சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பேன் இண்டியா மூவியா இது உருவாக்குறோம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, அப்புறம் மலையாளம், கன்னடா போன்ற மொழிகள்ல இந்த படம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனா குறுகிய காலமே இருந்தது, சென்சார் வாங்கி உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டதுனால முதல்ல இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வெற்றியை பொறுத்து தான் வந்து மற்ற மொழிகள்ல இது வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அவருடைய லைவ்ல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. பேன் இண்டியா படமா 5 மொழியில தயாராகி ஜனநாயகன் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு தெலுங்குலையும், ஹிந்திலையும், கன்னடாவிலையும், மலையாளத்திலையும் ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது இந்துக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திச்சாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லும் நம்புவோம். இங்க பல பேர் தூக்கிட்டு வருவாங்க, இந்துன்னு ஒரு விஷயமே கிடையாது முகலாயர் பீரியட்ல அப்படின்பாங்க. இது ஒரு வாழ்வியல் முறை. அப்படி வைணவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து முகலாயர்கள் பீரியட்ல சந்திச்சாங்க அப்படின்றத வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு டிராக்ஷனை கொடுக்க போகுது. இந்த படம் வெற்றியடைய நாமளும் வந்து இயக்குனர் மோகன்ஜி அவர்களுடைய குழுவை வாழ்த்துவோம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.